அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கொசஸ்தலை ஆற்றில் கரையோர பகுதி மக்களுக்கு 30 கிராம மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் நிரம்பி வருகிறது. குறிப்பாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த பூண்டி ஏரிக்கு கிருஷ்ணா நதி ஒப்பந்தப்படி ஆந்திர மாநிலம் கண்டேலி அணையில் இருந்து வினாடிக்கு 500 கனஅடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அதாவது பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு காலை நிலவரப்படி 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 16,000 கனஅடியாக நீர் அதிகரித்திருக்கிறது. ஏரியின் மொத்த உயரமான 35 அடியில் தற்போது 34.97 அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது மொத்த கொள்ளளவான 3,231 மில்லியன் கன அடியில் தற்போது 3,160 மில்லியன் கன அடியாக நிரம்பி இருக்கிறது. தற்போது பூண்டி ஏரியானது 96% நிரம்பி உள்ள நிலையில் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. எனவேதான் ஏரிக்கு வரும் நீரை ஏரியின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி ஏரியிலிருந்து கொசத்தலை ஆற்றின் வினாடிக்கு 16,000 கன அடியாக உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கொசத்தலை ஆறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, எறையூர், பீமன்தோப்பு, கொரங்கந்தண்டலம், மெய்யூர், வெள்ளியூர், தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிகாவனூர், ஜெகநாதபுரம், புதுக்குப்பம், கன்னிப்பாளையம், சீமாவரம், வெள்ளிவாயில் சாவடி, நாப்பாளையம், இடன்சாவடி, மணலி புதுநகர், தடியான்குப்பம், எண்ணூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு மேலும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அறிவுறுத்தியிருக்கிறார். ஆற்றின் அருகே சென்று வேடிக்கை பார்க்கவோ செல்ஃபி எடுக்க கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.